ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிசாஜி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தட்டை தான் செய்ய போகிறோம். எப்போவுமே இந்த தட்டை ஒரே மாதிரி செய்யாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக தட்டை செஞ்சுருக்கேன். வாங்க அந்த தட்டை எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். தட்டை செய்கிறதுக்காக குக்கரில் 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்கிற பருப்புகளை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து 5 விசில் வச்சு எடுக்க போகிறேன். 5 விசில் வச்சு எடுத்தால் தான் அந்த பருப்புகளெல்லாம் கொஞ்சம் நல்லா குலைவாக நமக்கு கிடைக்கும். சிறுபருப்பு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். கடலைப்பருப்பு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்காக தான் 5 விசில் வச்சுருக்கேன். இப்போது 5 விசில் வந்துடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குக்கரோட அந்த ஏரெல்லாம் போனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போது பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு இல்லைன்னா இந்த மாதிரி வச்சு நல்லா கடைஞ்சி எடுக்கணும். நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கணும். அதுக்காக இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சா போதும். இதை அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஏன்னா மாவு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் இன்றைக்கி பச்சரிசி மாவில் தான் தட்டை செய்ய போகிறேன். 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையிலேருந்து வாங்கின பச்சரிசி தான். இதோட அளவு 1/4 கிலோ அளவு தான். அப்புறமா தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஓமத்தை எடுத்து கையால் லைட்டாக நசுக்கி அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இனி பிசைஞ்சு எடுக்கலாம். அந்த வேக வச்ச பருப்பெல்லாம் கொஞ்சம் சூடாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் பிசைஞ்சு எடுக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாவு கூட நீங்கள் பட்டர் வேணால் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நான் இன்றைக்கி பட்டர் சேர்க்கலை. நார்மலாக குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுப்போம். லைட்டாக தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் குலைவாக ஆயிடக்கூடாது. கொஞ்சம் திக்காக நமக்கு கிடைக்கணும். இப்போது நல்லா பிசைஞ்சு மாவு சாஃப்டாக இருக்குது. இந்த டைமில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுப்போம். தட்டை நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கணும். அதுக்காக குட்டி குட்டி பால் மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போது எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம அதோட ஷேப் கிடைக்கிறதுக்காக நான் பட்டர் ஷீட் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதே மாதிரி ஒரு கவரில் நம்ம டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக இதே மாதிரி அந்த உருண்டைகளை வச்சு மேலே இந்த கவரை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்புக்காக நான் இன்றைக்கி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதே மாதிரி வச்சு அழுத்தம் கொடுத்தாச்சுன்னா சூப்பராக நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும். அழகாக வந்துடுச்சு. நமக்கு குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுக்கலாம். அந்த கவர்லேயும் நமக்கு ஒட்டவே இல்லை. இனி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனது லைட்டாக திருப்பி விட்டு அதை எடுக்கலாம். ஸ்நாக்ஸ்லாம் நம்ம கடைகளிலே வாங்காமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இது ஈஸியாக செய்யக்கூடியது தான். ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வந்திருக்கு தட்டை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.